ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நான் என்ன யோசிச்சேன், ப்ராமிஸா என் அப்பா இருந்திருந்தா இந்நேரம் 90+ இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா நான் நினைச்சேன். ஓகே, நான் கார் வரும்போது யோசிச்சேன், பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இன்னைக்கு எனக்கு சார் வந்துட்டு மிஸ்டர் ராஜசேகரன். உங்க ஏஜ் என்ன? 92. ஸோ எனக்கு வந்து அப்படியே என்னோட ஃபாதருக்கு ஸ்கேன் பண்ண மாதிரியே நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்களா? ஐ ஜஸ்ட் தாட் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. எவ்ரி டைம் எவ்ரி டே எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் என்டன்னு நான் சொல்லல, பட் ஜெனரலாவே ஸ்பிரிச்சுவல் பவர் இஸ் த கிரேட்டஸ்ட் பவர் இன் த வேர்ல்ட். எவ்ரி டைம் when I'm thinking about my father or mother, எனக்கு வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. பை. ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்கேன். ராமபுரத்தோட்டல ஐயா பார்த்திருக்கேன். எங்க அப்பாவை பார்த்திருக்கீங்களா? வாவ், சரி. சித்தப்பா சித்திலாம் வளர்ச்சி அப்படியா? ராமபுரம் தோட்டத்துல எம்ஜிஆர் தோட்டத்துக்கு அப்பா வரும்போது பார்த்திருக்கீங்களா? ஓகே, சோ ஸ்வீட்யா. நிறைய கையெழுத்து கும்பிட்டு பேசுவாரு. கையெழுத்து கும்பிட்டு பேசுவாரா? சந்தோஷம் சந்தோஷம் ஐயா. இப்போ என்ன ஹார்ட்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒன்றும் இல்லை, அப்பதான் இன்னைக்கு என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ். நான் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆண்டியும் அவங்க டாட்டரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க கிளினிக்கு. நான் வந்து ரிசப்ஷன்ல சொல்லியிருந்தேன், ஆண்டியும் ஐ மீன் கெஸ்ட் வராங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சிருந்தேன் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட. ஸோ வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ நேரா வந்தா. 2 சின்ன பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாயா. அவங்க பார்த்து ஓல்ட் ஆயிடும் 28. இவளை பார்த்து she is from Australia. She's come down here. And இவளை பார்த்துட்டு இவ ஓகே குட்டி பொண்ணு நான் ஷுவரா அவங்களோட அக்கா பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கா. ஆண்டி வரல. ஸோ we miss you ஆண்டி டுடே. ஸோ அதான் நாங்கள் ஒரு சின்னதாக ஃபன் பண்ணிட்டோம் வீட்டில். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பார் அப்படின்னு ஒரு வெரி பிக் ஷாப்பிங் பிளேஸ் இன் வடூர் கேளம்பாக்கம் சன்னை பார்க்க வந்தேன். ஸோ இந்த ஸ்பாரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து இந்த அயர்ன் ஐட்டம்ஸ், குக்கிங் ஐட்டம்ஸ், குக்கிங் வெசல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ அதெல்லாம் நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ நான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல் வ்ளாக் நான் என்னெல்லாம் வாங்கினேன், கிச்சன் வெசல்ஸ், கிச்சன் யூட்டென்சில்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்ட போகிறேன். நான் பொறுமையாக எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எனக்கு ஒரு பேன் வேணும், எனக்கு ஒரு கடாய் வேணும், எனக்கு கேஸ்ட் அயர்னில் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே தான் கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு பை. ஸோ இவங்க வந்து என்னோட க்ளோஸ் கசின்ஸ். இவங்க வந்து அவங்க பையனுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. க்ளோஸ் கசின்ஸ். இவங்க ஆர்மிலேருந்து வந்திருக்காங்க. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். எனக்கு 3 years யங்கரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் தம்பி. என்னோட தம்பி ஒரு 3 வருஷம் சின்னவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரை பற்றி ஒரு சின்ன காமெடி நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எங்க அப்பா கிட்ட இவர் ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அப்பா வந்து ஐஸ்வரிவேலன் அவர்கள் என்ன பண்ணாரு, அஸ்திவாரம் தெரிவதில்லைன்னு ஒரு டிராமா போட்டு ஊர் ஊரா போய் அப்பா வந்து டிராமா போடுவாங்க. அதான் அப்பாவோட வேலை. முன்னாடி அப்பா வந்து எம்எல்ஏவா இருந்தாங்க. அப்பா வந்து துணை அமைச்சராகவும் இருந்தாங்க. ஆனா நாடகம் போடுறதும் அப்பா சிரிப்பு நடிகர் இல்லையா, நிறைய நாடகங்கள் எல்லா ஊர்லயும் போடும்போது இவங்க ஊருக்கு போய் ஒரு வாட்டி அப்பா வந்து நாடகம் போட்டிருக்காங்க. இவர் அப்போ 10 வயசுல 9 வயசு இருக்கும். ரொம்ப பாசம் எங்க மேல இவருக்கு ரொம்ப பாசம் எங்க குடும்பத்து மேல. அப்பா அந்த அஸ்திவாரம் தெரிவதில்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் தெரிய மாட்டேது. அதை தாண்டி பெரிய பில்டிங்கா நம்ம கட்டிட்டு போறோம். அதுக்குள்ள கீழே இருக்கிற அஸ்திவாரத்தை தெரியறது இல்லை அப்படின்றதான் அந்த நாடகத்தோட மீனிங். அதாவது அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதான் அந்த நாடகத்தோட மீனிங். அந்த நாடகத்துல எங்க அப்பா வந்து அவரோட வைஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பயங்கர சண்டை. இந்த தம்பி என்ன பண்ணுச்சு, இதுக்கு தெரியாது, சின்ன வயசு. இது பாட்டுக்கு எங்க மாமா வந்திருக்காரு, எங்க மாமா டிராமால நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நேரா போய் ஏறிட்டாரு ஒரு ஸ்டேஜ்ல. மாமா எப்படி இருக்கீங்க, அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு, அதான் நான் வந்து உங்களை பார்க்க. எங்க அப்பாவா என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே சீன் வந்து அங்க ஒரே சண்டை காட்சி நடக்குது, லைவா நடக்குது.
உடனே எங்க அப்பா எப்படி சமாளிச்சாரு பாருங்க. பாருடி, நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு அழகா வந்து என்ன பாசமா விசாரிக்கிறா பாரு. கணபதி நல்லா இருக்கியாப்பா, அம்மாவெல்லாம் கேட்டதா சொல்லுப்பா, வரேன் நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்ப்பா அப்படின்னு எங்க அப்பா அனுப்பி வச்சுட்டாரு இவரை. சரி, இவரை பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். சோ ஸ்வீட், ரொம்ப பாசக்கார ஒரு கசின் இவரு. அன்பு கணபதி, இவர் பேர்லயே பாருங்க அன்பு இருக்கு. ரொம்ப அந்த அன்பை தேடிதான் இவர் வந்திருக்காரு. இவர் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் போறேன், உங்களுக்கு vlog போடுறேன். ஃபேமிலியா எதிர்பார்க்கறீங்க, ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்துருங்க, குழந்தைங்களையும் கூட்டுவாங்க. கட்டாயம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம ஜெனரேஷனோட இப்ப பசங்க எல்லாம் ஒண்ணா இருக்கணும்ல. கரெக்ட், அடுத்த ஜெனரேஷன் ஒண்ணா இருக்கணும். கரெக்ட், லிங்க் கிடைக்கும், அப்பதான் லிங்க் கிடைக்கும். வெரி குட் பாயிண்ட், நன்றி. So surprised I am, like எங்க family friends இவங்க, Mr. Vishwanathan sir and Bharti and my husband, no, my grandfather. Okay, so வந்தாங்க இன்னைக்கு ஒரு surprise get together at home. ஒரு half an hour short noticeல சொல்லிட்டு இவங்க வந்ததுனால என்னால முடிஞ்சதை ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களோட சில்ட்ரனை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். Please come on, Miss Roshni, Dr. Roshni. இவங்க வந்து Sanjita, she's in 9th standard. இவங்க medical student. And one more guest I'm going to introduce. Come on, man. Come on, Miss Nikita. So, இவங்களும் medical student. இவங்க ரெண்டு பேரும் ஒரே class. So, அதனால அவங்க chill பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிளினிக்ல எனக்கு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, ஹீஸ் அ ஜிம் ட்ரெயினர், சச் அ கிரேட் பர்சன். நான் கொஞ்சம் ஓவி அடிச்சு ஜிம்முக்கு போவேன். என்னோட ட்ரெயினர் அவங்க ஒரு ஃபேமிலியோட வந்திருக்காரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. ஸோ ஐ தாட் ஐ கிவ் அ கிளிப்பிங். அண்ட் நீங்க இப்போ புதுசா எங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஜிம் சொன்னீங்க? ராஜ் பார்க் பக்கத்துல நியூ ஜிம் ஆம்பிள் ஃபிட்னஸ். ஓகே, இப்போ நியூவா அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. எங்க ஃபேமிலியோட நாங்க போய் அவர் ஜிம்ல ஜாயின் பண்ணணும்னு ஜாயின் பண்ண போறோம். ஸோ ரொம்ப நல்ல ஃபென்டாபுலஸ் ட்ரெயினர் அவரு. அவர்கிட்ட போனா ஒரு ஈஸியா கேரண்டி பண்ணுவாரு ஒரு 5 kgs in a month. அப்படிதானே ப்ரோ? கண்டிப்பா கேரண்டி பண்றாரு. டயட் வேற பயங்கரமா கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸசைசஸோட டயட்டையும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா உடம்ப குறைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சரவணன். சும்மா என்னோட vlog போடுவேன். ஒரு சிம்பிள் பர்சன் தான். என்னோட ஒரு யூடியூப்ல ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுக்காக அப்பப்ப நான் vlogs எடுப்பேன். இன்னைக்கு இவங்க ஸ்கேன் எடுக்க வந்ததுனால ஐ தாட் இது தெரிஞ்சவங்கன்றதுனால ஒரு vlog போட்டுட்டேன். தேங்க்யூ. என்கேஜ்மெண்ட்க்கு ரொம்ப லேட்டா வந்துட்டேன். யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் கோயிங். பை. ஸோ என்னோட கசினோட வெட்டிங்க்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் 6 மணிக்கு கசினோட வெட்டிங்க்கு வந்துட்டேன். ரொம்ப கிராண்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பயுமே சொல்றேன், அக்காவும் நானும் என்ஜாய் பண்ணுவோம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரே மாதிரி ஒரு வாரம் போட்டுருக்கோம். ஸோ வெரி கிராண்டாக நான் வேலண்டைன்ஸ் டேக்காக என் ஹஸ்பண்டுக்கு நான் இதை கிஃப்ட் பண்ண போகிறேன். அவர் எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாருன்னு பார்க்கலாம். Hello.
This should be built. Okay. எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் he has given me one. Thank you. Come, let's go build it. வாங்கிட்டேன். Thank you, darling. இங்க பாரு நான் வாங்கிட்டேன். Love to give you. எந்த வீடியோ ரெண்டுமே வாங்க. திருப்பிக்கணும். வார்ப்பிரும்பு அப்படின்னா வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் நார்மல் அயர்ன் பாத்திரம் அண்ட் வார்ப்பிரும்பு கேஸ்ட் அயர்ன் அப்படின்னா கேஸ்ட் அயர்னில் வந்து நம்ம சமைச்சோம்னா நிறைய அயர்ன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபீமேல்ஸுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நார்மல் இரும்பு விட இந்த கேஸ்ட் அயர்ன் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெசல்ஸு இந்த பாத்திரங்கள்லாம் வெயிட் ஜாஸ்தி இருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் கூட மெய்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்தேன்னா அவங்களால ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நான் அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச பாத்திரங்கள் அதெல்லாம் நான் தனியாக கலெக்ட் பண்ணி நான் வச்சுப்பேன். எப்போ நான் சமைக்கிறேனோ அப்போ நான் அதை யூஸ் பண்ணி எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நான் நல்லா அதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக நான் வந்து என்ஜாய் பண்ணி சமைப்பேன் அந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தில். அண்ட் கேஸ்ட் அயர்னுடைய மற்ற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ஸ்லோவாக குக் பண்ணுற எந்த ஒரு ஐட்டத்தையும் நம்ம கேஸ்ட் அயர்னில் பண்ணலாம், வார்ப்பிரும்பு பாத்திரத்தில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அதை பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஹெல்தி, ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணலாம் கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக நான் கேஸ்ட் அயர்ன் வாங்கினேன். வாங்க பார்க்கலாம் எத்தனை நான் வாங்கியிருக்கேன், என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு குழிப்பணியாரம் பாத்திரம். ஆக்சுவலாக இதெல்லாம் எண்ணெய் போட்டு இதை சீசனிங்னு ஒன்று பண்ணணும். எண்ணெய் போட்டு அதை வைக்கணும். அப்படியே வச்சோன்னா அது ரொம்ப சரியாக இருக்காது, அது யூசேஜ் பண்ண முடியாமல் போயிடும். இது வந்துட்டு ஒரு ஆர்டினரி கடாய் தான், நம்ம என்ன வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ்ட் அயர்ன் வார்ப்பிரும்பு பாத்திரம். இதில் நம்ம குழம்பெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது வந்து ஒரு தோசை கல் கேஸ்ட் அயர்னில் வாங்கினேன். இது வந்துட்டு அகெயின் ஒரு கிரில் பேன் கேஸ்ட் அயர்னில் நம்ம என்ன வேணால் பிரெட் சாண்ட்விச் மாதிரி கூட போட்டு கிரில் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் நம்ம வந்து அதில் நான்வெஜ் கூட கிரில் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பேன். அதோட கூட ஒரே ஒரு அயர்ன் தோசா பேன் வாங்கினேன். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள். சும்மா இதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸ், எனக்கு பிடிச்ச ஜுவல்ஸ், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் வாங்குற மாதிரி நான் வந்து குக்வேர்ஸையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் எப்பயுமே. ஸோ நான் பர்சனல் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு சமைச்சு போடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஒரு நாள் நான் இதை நம்ம சமைக்கலாம் இதில். ஸோ இப்போ வந்து நான் திருவண்ணாமலை கிரிவலம் கிளம்பிட்டேன். 3rd விசிட்டு. நல்லபடியாக என்னை வந்து சிவன் நடக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன கருத்தை இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். கார் ஓட்டிகிட்டு வரும்போது எனக்கு யோசனை வந்துச்சு. அப்பா சொல்கிற டயலாக் இது, எனக்கு அப்பா சொல்லி கொடுத்த டயலாக்கு. என்னன்னா, நமக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது நமக்கு மேலே பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. மண்டையில் பயங்கர ஸ்ட்ராங்காக எனக்கு ஏறிட்டு இருக்கு. அதனால நான் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டேட்டிவ் பர்சன், ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்லாம் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். எல்லாரையுமே நான் சக மனிதர்களாக தான் நான் பார்ப்பேன். எனக்கு கீழே இருக்கிறவங்களையும் அவங்க வந்து ரொம்ப புவர் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன், நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த நம்ம ரோட்டில் போகும்போது கோவில்களுக்கு வெளியெல்லாம் இருப்பாங்கல்ல கையேந்திரவங்க, அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பீல ஆரம்பிக்கும். அந்த வேர்டையே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள குறிப்பிடுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த பீல யூஸ் பண்ணுற வேர்டை பிடிக்காது. அதுக்கு வந்து நான் கையேந்திரவங்க. ஸோ நான் வந்து சப்போஸ் யாருக்காவது ஃபுட்டு கொடுக்கணும், நான் வந்துட்டேன், காரில் வந்துட்டேன், திரும்பி என்னால் வாக் பண்ணி போய் அவ்வளோ தூரம் கொடுக்க முடியல அப்படின்னா கூட நான் பசங்க கிட்ட சொல்லி, இந்த பேர் அங்கே வெளியே கையேந்திரவங்க இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட போய் இதை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து என்னோட டிரைவர் கிட்ட சொல்லி கொடுக்கணும் கூட நான் அந்த மாதிரி வேர்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால அந்த பீல வேர்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிச்சைக்காரங்க அப்படின்ற வேர்டை தயவு செஞ்சு இப்போ இது நான் யூஸ் பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு புரியாதுன்றதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டேன். அந்த வேர்டை அவங்கள அந்த வேர்டை வச்சு பயன்படுத்தாதீங்க. ஸோ அந்த வேர்டை வச்சு பயன்படுத்துறது வந்து மிகப்பெரிய குற்றம், அது ஒரு துரோகம். அதுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அனுபவிப்போம் அப்படின்னு நிறைய புராணங்கள் சொல்லுது. அந்த மாதிரி வார்த்தையை அவங்கள பர்டிகுலராக பயன்படுத்தாதீங்க. அவங்களுக்கே
அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு கோவப்பட்டு உங்கள் சொந்த பந்தங்களையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ அந்த வார்த்தையை வச்சு பயன்படுத்திடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஜென்மத்துக்கும் உங்களுக்கு அந்த பாவம் வந்து சேரும். அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கருத்தா இன்னைக்கு வச்சு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ திருவண்ணாமலை கிரிவலம் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் விசிட் நான் பண்ணும்போது 4.5 hours ஆச்சு. செகண்ட் விசிட் பண்ணும்போது 4 hours ஆச்சு. தேர்ட் விசிட்ல வந்து 3 hours முடிச்சிட்டோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து டாக்டர் அருளும் மொய்தீனும் கம்பெனி கொடுத்தாங்க.